மரண பயம். மரண பயத்தில் வர தலைவலி. எதுக்கு மரண பயம் வருது? ராத்திரியில் மூச்சு விட முடியல அப்படின்போது தலைவலி பிடுங்கும். நம்ம நாளைக்குள்ளே ஏதோ ஒன்று ஆயிடுவோம். இந்த கொரோனாவில் நிறைய பேர் இந்த மாதிரி தனிமையாக போட்டு பூட்டினதால் அந்த மரண பயம் வந்து இறந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தலைவலி பிடுங்கியிருக்கோம். அங்கே பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் ஏதோ ஒரு விபத்தில் மாட்டி பயம், இனி அவ்வளோதான் நம்ம தப்பிக்க மாட்டேன்னும் போது தலை தான் பிடுங்கும். அந்த மரண பயத்தால் வர தலைவலிக்கான மருந்து இப்போ என்னன்னா செம்பருத்தி. பாருங்க, அந்த காய் இருக்கு, அந்த பூவும் இருக்கு, அது காஞ்சிருக்கு. ஏன்னா தூரம் எங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்ததால் இது கொஞ்சம் வாடி இருக்கு. அதோடு சேர்ந்து பன்னீர் ரோஜா, மலைத்தேன், ஜாதிபத்திரி, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். மரண பயத்தினால வர்ற தலைவலி. மரண பயம் எப்பெல்லாம் வரும் அப்படின்னாக்கா, அதிகமாக நோய்வாய்ப்பட்டு படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு எந்த நேரம் நம்ம இறந்துறோமோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்திலே இருப்பாங்க. அதிக சிந்தனையில் தூங்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி தவிர்க்க முடியாமல் ஏதோ ஒரு விபத்தில் அவங்களுக்கு வந்து பயம் வந்துடும். ரொம்ப அடிபட்டு மரணப்படுக்கையில் இருப்பாங்க. கை கால் ஊனமாக இருக்கும், தலையில் அடிபட்டுரும், வயிற்றில் அடிபட்டுரும், கால் இழந்திருப்பாங்க, கை இழந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்தில் அந்த உறுப்புகள் வந்து இழந்திருக்கிறப்போவோ அல்லது ரொம்ப அடிபட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து மரண பயம் இருக்கும். அதே நேரத்தில் அந்த எண்ணமே அவங்களுக்கு வந்து தலைவலியாக உண்டாயிரும். ஒரே சிந்தனையில் அந்த விபத்து பயத்தினால நம்ம மரண பயம் வந்துருச்சுனாக்கா அவங்களுக்கு அதிலேருந்து மீள முடியாது. அந்த அளவுக்கு எண்ண அலைகள் வந்து ஒரே சிந்தனையில் இருக்கிறப்போ அவங்களுக்கு தலைவலி, குத்தல் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு தூக்கம் வராது. மரண பயன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மரண பயத்தை விபத்துனாலேயோ அல்லது நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறவங்களுக்கோ, அது வயசானவங்களுக்கோ, நடுத்தர வயசுக்காரங்களுக்கோ, சின்ன வயசு பிள்ளைங்களுக்கோ மரண பயத்தினால அவங்களுக்கு தொடர்ந்து தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கொஞ்சமாவது அவங்க நிம்மதியாக அந்த எண்ணெய் அலைகளை வந்து மாற்றி தூக்கத்தை கொண்டு வந்து நல்லா தூங்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த தலைவலி போயிடும். மரண பயன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். அதுக்கு நம்ம இந்த மருந்து மட்டும் பத்தாது. கூட இருக்கிறவங்க, உறவுகளோ, அவங்க யார் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்க நம்பிக்கையை கொடுக்கணும். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சரியாயிரும், சின்னது தான், அதனால் நீங்கள் எந்த ஒரு வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்க மனசை வந்து அலைப்பாய விடக்கூடாது. ஒரே நேரத்தில் அந்த அந்த நினைப்பிலேயே இருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு மரண பயம் இருந்துகிட்ருக்கும், தலைவலி இருந்துக்கிட்டு இருக்கும். அதை போக்கக்கூடிய மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இப்போது காட்டு செம்பருத்தி, இது வந்து பருத்தி செடி தான். பருத்தி செடியில் நிறையா வகை இருக்குது. இதில் வந்து காட்டு செம்பருத்தி அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் வச்சு வளர்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கா அது செம்பரத்தை. காய் இப்படி தான் இருக்கும். இந்த பிஞ்சை கூட நீங்கள் பிஞ்சாக இருக்கிறப்போ அடிக்கடியும் அந்த பருத்தி பிஞ்சை நம்ம சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லது. ஹார்ட்டுக்கு, வயிற்றுக்குள்ளே இருக்கிற கழிவுகளுக்கு, சிறு பூச்சிகள் எல்லாமே நீங்கி போயிடும். பூவும் அதே மாதிரி காய வச்சும் நம்ம பொடியை எடுத்து வச்சுக்கலாம். இந்த இலையுமே நம்மளுக்கு வந்து காய வச்சு நிழல் காய்ச்சல் போட்டு எடுத்து பொடியை அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நம்ம வந்து பச்சையாக எடுத்திருக்கேன் காட்டு செம்பருத்தி. இது நல்ல ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து நல்ல தூக்கத்தை கொண்டு வரும், தலைவலியை போக்கக்கூடியது. சாதிபத்திரி தூக்கத்தை கொண்டு வரும், நரம்பை வந்து நல்லா வலுப்படுத்தும், அதே நேரத்தில் வலியை போக்கக்கூடியது. மரண பயம் அவங்களுக்கு இருக்கிற எண்ண அலைகளை மாற்றக்கூடிய தன்மையும் வந்து இந்த சாதிபத்திரிக்கு இருக்குது. இது ஒன்று எடுத்துக்கிறலாம் முழுசாக. சாதிபத்திரியை அரைச்சி எடுத்துக்கிறணும். ஒரு பன்னீர் ரோஜா ஒன்று கூட சேர்த்துக்கிறலாம். அதிக சூடு, வலி அந்த மாதிரி இருந்ததுனாக்கா உடம்ப
குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது, எண்ண அலைகளை மாற்றக்கூடியது. சாதிபத்திரி ஒரு பூ, பன்னீர் ரோஜா ஒரு பூ, ரெண்டும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். காட்டு செம்பருத்தி இலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அது எந்த ஒரு நம்ம கீரை சாப்பிட்ற மாதிரி சும்மா வளவளன்னு தான் இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும். காட்டு செம்பருத்தி இலை அரைச்ச அந்த சாறு, தேவையான அளவுக்கு கூட மலை தேன் சேர்த்துக்கிறணும். இது துவர்ப்பு தன்மையாக இருக்கிறதுனால நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இலையை மட்டும் நீங்கள் நல்லா நிழல் காய்ச்சல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. வீட்டு தோட்டம் வச்சுருந்தீங்கன்னாக்கா அப்பப்போ பச்சை இலையாக கூட பிடுங்கி அரைச்சிக்கிறலாம் அந்த காட்டு செம்பருத்தி இலை. இந்த மருந்தை, ஒரு வேலைக்கான மருந்து, தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு வாரம் அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு இருக்க மரண பயம், அதனால வர்ற தலைவலி, விபத்துக்கள்னால அவங்களுக்கு அந்த உறுப்புகளை இழந்து ஆஸ்பத்திரிகளில் இருப்பாங்க, இல்லை வீட்டில் கொஞ்ச நாள் அந்த புண்ணு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆற வரைக்கும் அவங்களுக்கு அதிக தலைவலியும் இருந்துகிட்ருக்கும், மரண பயமும் இருந்துகிட்ருக்கும். உறுப்புகள் இழந்ததுனால, அவங்களுக்கு அடிபட்டதுனால, விபத்துனால வந்த மரண பயத்தை போக்குறதுக்கும் தலைவலியை போக்குறதுக்கும் இது ஒரு சிறந்த மருந்து. மரண பயத்தால் வரும் தலைவலி. மரண பயம் எதுக்கு வருது? நிறைய காரணங்கள் இருக்குது. இதை நல்லா அரைச்சி எடுத்து மெதுவாக தொட்டு நக்க அப்படியே உள்ளே போகும்போது மூளை அப்படியே அந்த எண்ணங்களை மாற்றிடும். உள்ள அடைப்பு இருந்தால் அந்த அடைப்பு சரியாகும், மூச்சு நல்லா வரும். அப்போ அந்த மரண பயம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் போது தலைவலி குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மரண பயம் போகிறதுக்கு இது முக்கியமான மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.